ஹலோ கைஸ், இனிய வணக்கங்கள். இப்போ அடுத்த ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பருப்பு ஊசிலி பார்க்க போகிறோம். பீன்ஸ் ஃபேபேசியே தாவர குடும்பத்தை சேர்ந்த ஒரு காய்கறி. இந்த பீன்ஸில் பல வகையான பீன்ஸ் இருக்குது. 2 வகை. பச்சை பீன்ஸ் இருக்குது, உலர் பீன்ஸ் இருக்குது. சமையலில் நம்ம இந்தியாவில் நம்ம பீன்ஸை பல வகையாக பயன்படுத்துகிறோம். பீன்ஸ் கூட்டு, பொரியல், அப்புறம் என்ன பண்ணுறோம், பருப்பு உசிலி பண்ணுறோம். எங்கள் மாமியாரும் அம்மாவும் ஃபேமஸின் பருப்பு உசிலி, பீன்ஸ் பருப்பு உசிலி, வாழைப்பூ பருப்பு உசிலி ரெண்டும் நல்லா பண்ணுவாங்க. அவரைக்காவில் கூட நம்ம சேர்த்து அதை பண்ணலாம், இல்லை ப்ளைனாகவும் உசிலி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியம் இருந்தது, புரத சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. மொத்தமாக பார்த்தா இதில் பீன்ஸு இல்லை மற்ற காய்கறியும் சேர்த்திங்கன்னா நல்லா இதாக கிடைக்கும். புரத சத்து, ஆரோக்கியம் மிக்கது, நல்ல நார் சத்து இருக்குது. பீன்ஸில் என்னென்னப்பா பண்ணலாம்? கூட்டு, கறி. அம்மா என்ன பண்ணுவா? அம்மா பீன்ஸில் சாம்பாரில் போடுவா. அப்புறம் பொரியல் பண்ணுவோம், வெஜிடபிள் ரைஸ்லாம் போடுவோம்ல நம்ம, அதெல்லாமே போடுவோம். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டி யும்மி சொல்லு, டேஸ்டி. இப்போ பாருங்கள், பீன்ஸ் பருப்பு ஊசிலி பண்ணுறதுக்கு பீன்ஸ் வேணும், அதனோட காம்பை கிழிக்கணும், கருவேப்பிலை வேணும், எண்ணெய், கடுகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும். கொஞ்சம் துவரம் பருப்பு நாம் என்ன பண்ணணும், தண்ணியில் நல்லா ஊற வச்சிடும். இப்போ பாருங்கள், ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஊற வச்சு நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு துவரம் பருப்பு, மிளகா, காஞ்ச மிளகா, நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கம்மியாகவே உப்பு சேருங்க, ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பீன்ஸை நம்ம இதில் போட்டு நல்லா பொடியாக நறுக்கணும். பீன்ஸு எடுத்துக்கணும், அதில் போட்டு நல்லா வேக விட்ருக்கேன் பாருங்கள். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணி வேக விட்ருக்கேன். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஊற போட்டுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை இப்போ அரைக்க போகிறேன். அந்த பருப்போட மிளகா, துவரம் பருப்பு எடுத்துக்கணுங்க. மற்ற பருப்பு அவ்வளோவா டேஸ்ட்டாக இதுவாக இருக்காது, இல்லை வராது. சில பேர் கடலைப்பருப்பில் கூட பண்ணுவாங்க. பைத்தம்பருப்பு கூட பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ ஆட் பண்ணிப்பாங்க, அதோடு சேர்த்துப்பாங்க. இப்போ நாம் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம், ஊற போட்டிருக்கோம் ஒரு அரை மணி நேரம். துவரம் பருப்பு, மிளகா போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். எல்லாம் தாளித்து அந்த இதை இந்த கலவை இருக்குது இல்லையா, துவரம் பருப்பு, மிளகா போட்டு அரைக்கிறது, எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கணும். முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கணும் வாசனைக்கு, கடுகு தாளிக்கணும், கருவேப்பிலை தாளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நல்லா வெந்த அப்புறமா கடைசியில் இறக்கும் போது என்ன பண்ணணும், அந்த வேக வச்சுக்குவோம் இல்லையா, அந்த பீன்ஸை போட்டு கலக்கி நாம் இப்போ இறக்கி எடுக்க போகிறோம். இதுதான் பீன்ஸ் பருப்பு ஊசிலி. எண்ணெய், கடுகு போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை போட போகிறேன் பொரிக்கிறதுக்கு. அடுத்ததாக பெருங்காயம் பாருங்கள், பெருங்காயம் போட்டேன், எல்ஜி பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஊற பாருங்கள்ல நிறையா போட்டு நல்லா வாசனைக்கு போடுங்க. சமையலில் வாசனை முக்கியம். அப்போ தான் சமையல் பொறுமையாக செய்யணும், அவசரப்படக்கூடாது, நிதானம் இருக்கணும், ரொம்ப எரிஞ்சு விடக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அதெல்லாம் சமையலில் உதவாது. பொறுமையாக செஞ்சால் தான் எல்லாமே நல்லா வரும். இங்கே கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கலவையை துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச கலவையை இதில் போடுவேன். இப்போ போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்த அப்புறமா அந்த பாலும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக விட்டுருக்கேன் பாருங்கள், அதை எடுத்து இது வெந்த அப்புறம் நல்லா ஃப்ரை ஆனோம் அப்புறம் தான் நாம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியமாக அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் ரொம்ப சேர்க்காதீங்க, கெட்டியமாக இருந்தால் தான் பொல வேலைன்னு நல்லா வரும்.
அப்போ தான் அதோட அது நல்லா பொரிஞ்சு இதான உடனே பலன்னு ஆன உடனே கடைசியாக இறக்கும் போது பீன்ஸை போட்டு இறக்கிட வேண்டியதான். ஏன்னா உப்பெல்லாம் நம்ம முதல்ல போட்டுட்டோம் எல்லாமே. அதனால் இந்த கலவையோட பீன்ஸை இதையும் நல்லா வெந்த அப்புறமா அதில் போட்டு இறக்கிட்டா பீன்ஸ் பருப்பு ஊற்றி ரெடியாக ஆகிடும். போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா அடி பிடிக்காத வானிலையாக எடுத்துக்கோங்க, கனமான வானிலையாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காப்பர் பாட்டம் இருந்தாலும் ரொம்ப நல்லது. கறிகள்லாம் விடக்கூடாது, கறினாலே சமையல் டேஸ்ட்டாகவே இருக்காது. நல்லா நிதானமாக பண்ணுங்கள். அடி பிடிக்கிற வானிலை இருந்ததுன்னா கறிக்கு இதாகிடும் எல்லாமே சீக்கிரம், அப்புறம் வேகாது, டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நல்லா திக்கான வாண்டியை கனமான வாண்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி இதை போட்டு நல்லா வேக விடுங்க, ஃப்ரை பண்ணுங்க. வெந்த உடனே இந்த பீன்ஸு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சதை நாம் அதோட கடைசியில் நல்லா ஃப்ரை பண்ணி இறக்க போகிறோம். எல்லோரும் இப்போ பீன்ஸு அந்த இதெல்லாம் வெந்துட்டு பருப்பு போட்டு அரைச்சது மிளகாவோட. இப்போ நம்ம இந்த காயை கொட்டிட்டேன், காயை அதோட மேலே போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறணும். கிளறினா தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் சுவை கிடைக்கும். அந்த பருப்போட சுவை பீன்ஸோட கலந்து, பருப்பு பீன்ஸு ரெண்டும் கலந்து பருப்பு உசிலியாக நல்ல சுவையான பருப்பு உசிலியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லாம் நல்லா பண்ணி சாப்பிடுங்க. தினம் ஒவ்வொரு ரெசிபி போடுறேன். எல்லாம் கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் லைக் மை சேனல், ப்ளீஸ் ஷேர் மை சேனல். தேங்க்யூ காய்ஸ். பருப்பு உசிலி ரெடி ஆகிட்டு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று நான் பருப்பு உசிலி பண்ணேன், அது நல்லா இருந்ததா? எல்லாம் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்களா? எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பாருங்கள். இப்போ சொல்கிறேன் நான். என்னப்பா கையில் வச்சுட்டு இருக்க? அது என்ன காய்? கத்திரிக்காயில் என்னென்னலாம் பண்ணலாம்? கத்திரிக்காயில் வாங்கி பார்த்த பண்ணேன், கத்திரிக்காய் கறி, கொத்தரிக்காய் விட்டு இதே மாதிரி. ஆமாப்பா. ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வாங்கி பாத்து. என்னென்ன பொருள்லாம் வேணும்னு பாருங்கள். எண்ணெய், முதல்ல கத்திரிக்காவை நறுக்கிக்கணும். பாருங்கள், இந்த கத்திரிக்காவை நறுக்கி தண்ணியில் போட்டுக்கணும். தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க, ஆர்கானிக் டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறமா நாம் ஒரு கடாயை இதில் வச்சு வானொலியை அடுப்பில் வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு கத்திரிக்காவை முதல்ல தாளிக்க போகிறோம். நம்ம பெருங்காயம், போட்டிடா பெருங்காயம் நம்ம சேர்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த எண்ணெயை ஆட் பண்ணி தான் நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி பாத் கர்நாடகா ஸ்பெஷல் எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா, எல்லா இதையும் போட்டு வதக்கி நல்லா பொடி பண்ணுவோம். நம்ம மிளகா, தனியா, அப்புறம் வெந்தயம் அதெல்லாம் நான் தனித்தனியாக பொடியே பண்ணி வச்சுருக்கேன் முதல்லையே. அதனால் இந்த பொடியெல்லாம் பாருங்கள், மிளகு பொடி, ஜீரகம் பொடி, எல்லா பொடியும் நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதோடு நான் மிக்ஸ் பண்ணி அதில் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன். கத்திரிக்காய் வாங்கி பாத். முதல்ல இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ கடுகு வெடிக்க போட்டு, கடுகு வெடித்த உடனே என்ன பண்ண போகிறோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உங்களுக்கு முதல்ல காமிச்சேன், கருவேப்பிலை எல்லாம் போட போகிறேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போடுறேன். நான் நல்லா வதங்கின உடனே கத்திரிக்காவை போட்டு மஞ்சள் பொடி இதை போடுறேன். அப்புறமா நான் முன்னாடியே எல்லா பொடியுமே வெந்தயம் வறுத்து வெந்தய பொடி வச்சுருக்கேன், தனியா வறுத்து தனியா பொடி, மிளகா வறுத்து மிளகா பொடி, மிளகு, ஜீரகம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து தனித்தனி பொடியாக வச்சுருக்கேன். அப்புறம் மிளகா சாம்பாருக்கு போடுறதுக்கு பொடி தனியாக, அது வேறு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு
எல்லாம் போட்டு வறுத்து அது வேறு வச்சுருக்காங்க பொடி எல்லாத்தையும் கலந்து இப்போ போட போகிறேன். நான் பண்ணுறது வந்து 2 பேருக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவேன் எப்பயுமே. அதனால் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லாமே 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், அந்த மாதிரி 2 பேருக்குன்னா அரை டீஸ்பூன் போடும். அது மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கலந்துக்கோங்க. கல் உப்பே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் பவுடர் போட போகிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணாக்கா கத்திரிக்காவை நல்லா வதக்கணும். அதுக்கு நல்லா ஃப்ரை பண்ண உடனே இந்த பொடியெல்லாம் போட்டு இறக்கி சூடாக சாதம் நல்லா கொலன்னு வைங்க. வச்சு நல்லா பண்ணிங்கன்னா அது மேலே இந்த வந்து வாங்கிபாட்டை போட்டு பசஞ்சு தயிர் பச்சடி இல்லை அப்பளம் போட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். போட்டிருக்கேன் பாருங்கள். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காயையும் போட்டு உப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு கலந்துருக்கேன். வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். நம்ம நல்லா வெந்துச்சுன்னா தாங்க நல்லது. கத்திரிக்காய் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் வந்து நல்ல எல்லா இதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரையை கட்டுப்படுத்தும், புற்றுநோயை தடுக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதய ஆரோக்கியத்துக்கு நல்ல சிறந்த இது. நல்ல கத்திரிக்காவில் நிறையா ஊர் ஃபேமஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி கத்திரிக்காவை சொல்லுவாங்க. வேலூரில் முள்ளு கத்திரிக்காய், நாகையில் பொய்யூர் கத்திரிக்காய், பூனத்தலை கத்திரிக்காய் திருச்செங்கோடில், தூக்கணாம்பாளையம் கத்திரிக்காய் தஞ்சாவூரில், இந்த மாதிரி வெவ்வேறு பேர் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான பேர். கத்திரிக்காவில் வைட்டமின் ரொம்ப இருக்குது, சத்து நிறையா இருக்குது, தாதுக்கள் இருக்குது. நிறைய சத்தான காய்கறியில் இது ஒன்று, கத்திரிக்காவும் ஒன்று. நம்ம சாம்பார், கூட்டு, வத்தக்குழம்பு, வறுவல் எல்லாம் இந்த வாங்கிபாத் எல்லாத்துலேயும் இதில் நம்ம கத்திரிக்காவை உபயோகப்படுத்தினா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து போயிடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்பாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவில் எண்ணெய் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக சாதம் வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு கிணத்துல போட்டு சாதத்தை போட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் எல்லாம் கலவை ரெடியாக ஆகிடுச்சு. வாங்கிபாத் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சூடாக சாதம் போட்டு அதில் வாங்கிபாத் கலவையை போட்டு கலரி எண்ணெயோ நெய்யோ எது வேணால் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் கூட விட்டு பசரி சாப்பிடும். வாங்கிபாத் ரெடி. இதோட நீங்கள் தயிர் பச்சடி இல்லைன்னா அப்பளம் இல்லைன்னா நான் தொடுக்கிறது முறுக்கு தாங்க நான் தொடுப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர் முறுக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கரன்னு இருக்கும். நல்லா தொட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இங்கே விரும்பி சாப்பிடுங்க எல்லாருமே. குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் நம்ம கத்திரிக்காவை நம்ம இஷ்டமாக சாப்பிடுவோம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் கத்திரிக்காய் ரெசிபி பார்த்தீங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் வாட்ச், சப்ஸ்கிரைப் and share my videos. Thank you guys.